शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வித்தியாச நிராசம் பண்ணி, பிரமாத நிராசம் பண்ணி, பிரமாதம் கூடாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிர்விகல்பகமாகிய சொல்லி, அதுக்கப்புறம் எப்படி தியானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தியானம் செய்யும் முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டே இந்த டாபிக்க இதோட முடிச்சுக்கிறாரு. அத்ராத்மத்வம் திருடி குருவன் அகமாதிஷு சங்கேஜன் உதாசீனதயா தேஷு திஷ்டே கடபடாதிபதே. அத்த இந்த பரமாத்மாவில் ஸ்ரீகுருவன் அகமாதிஷு சந்தியஜன். வேதாந்த ஞானம் வரணும்னாக்க ரெண்டு விஷயம் வரும். நம்மளுடைய ஜீவபாவம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், அதை துர்பலீகரணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. திருடீகரணம்னா என்ன அப்படின்னா, சிரவணத்துல நம்ம எல்லாம் தெரிகிறது ஆத்மாதான், நம்ம இந்த சரீரம் இல்லை, இந்த பிராணன் இல்லை, இந்த மனசு இல்லை, எல்லாம் சொல்லிட்டாரு. தவிர அவஸ்தாத்திரைய சாட்சியா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மா. பஞ்சகோஷத்தை விட தாண்டினதாக இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிச்சா, இந்த மூணு அனாத்மா. இப்படி இல்லாமல் எது எங்கி நிற்கிறதோ அதுதான் சிவக்கேவலோகம். சிவக்கேவலோகம் எது இருக்கோ அதுதான் அந்த ஆத்மா, அதுதான் பரபிரம்மா அப்படின்னு சொன்னாரு. இது நம்ம சிரவணத்துல கேட்டுட்டோம், மனநத்திலையும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியறது ஒத்துட்டோம். ஆனாலும் அது என்ன ஆச்சுன்னாக்க அசிமிலேட் ஆகல நம்ம கிட்ட. அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுன்னா, இன்னும் கூட ஜீவபாவம் கொஞ்சம் பிரபலமா இருக்கிறதுனால அதை என்ன பண்ணணும், துர்பலம் பண்ணணும். அதை பண்ணிட்டு இது இப்ப என்ன ஆச்சுன்னா, இது கேட்டதுனால பிரம்மபாவமானது துர்பலமா இருக்கு, அதை இப்ப திருடீகரணம் பண்ணணும். அதை பிரபலப்படுத்தணும், இதை துர்பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் திருடீகுருவன். அத்த அந்த பரமாத்மால ஆத்மத்வை, இந்த பரமாத்மா தான் நான் என்று நினைத்து அதை திருடீகுருவன் இடமாக செய்யணும்னாக்க அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இது பண்ணணும்னாக்க இன்னொன்னு போகணும். எது போகணும்னாக்க இந்த அகமாதிஷு, அகம் அப்படி அகம் நான் இப்ப எதையோ நினைச்சிட்டு இருக்கோமே, அது விஞ்ஞானமய கோஷத்தை இருக்கும் பொழுது நான் எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த கோஷத்தை ஆதிபதம் போட்டதுனால அதர் கோஷங்களையும் எடுத்துக்கணும். நாங்க அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இது எல்லாத்தையும் தாண்டினதாக, அது எல்லாவற்றையும் சந்தெஜன் நன்றாக இதை விட்டுணும். இது எல்லாம் பஞ்சபூதத்தினுடைய சங்காதம் தான். இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களால இந்த திருஷ்டி எப்படி தள்ளணுமோ அப்படி இந்த தேகத்துல அகமாதிஷு அபி சந்தேஜன். இந்த புத்தியை நன்றா தியஜன் அப்படின்னா தியாகம் பண்ணணும்ன்றதுதான். தியாகே நைக்கே அமிர்தத்வமானு அப்படின்னு தியாகத்தினாலதான் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் இல்லாம வேதாந்தம் வராது. அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி பண்றதுன்னா நன்னா பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்ணா, இந்த அகமாதிஷு அகம் புத்தி இருக்க பாருங்க, அதை எடுத்துட்டு பிரம்மத்துல கொண்டு போய் அத்தனை பரமாத்மனி அந்த பிரம்மத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக திருடீகுருவன் என்ன பண்ணும், உதாசீனதையா எதிலையும் சம்பந்தப்படாம இருக்கிறது உதாசீனம். எதோடைய சம்பந்தப்படாம இருந்து கொண்டு கடபடாதிவது. எப்படி நான் பாட்டை பார்த்தேன்னாக்க, ஒரு கடத்தை பார்த்தேன்னாக்க நான் கடம்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்ல, எனக்கு கடம் வேற நான் வேற அப்படின்னு வருது. ஒரு அதே மாதிரி இந்த உடம்ப பார்த்தாலும் எப்பெல்லாம் என்னுடைய மனசு, என்னுடைய உடம்பு, என்னுடைய இன்டெலக்ட் சொல்றேனோ அதெல்லாம் நான் இல்ல அப்படின்னு ஒரு கடபடாதி பார்த்தேன்னா நான் யாராவது நினைப்பானா? ஒரு கழுதையை பார்த்தா நான் கழுதைன்னு நான் நினைப்பானா? ஒரு திங்க பார்த்தேன்னாக்கா அந்த திங்க நானும் நினைக்க மாட்டான் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும் ஒரு திங். அதனால இதுலயும் அப்படி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணா, உதாசீனதையா, அது சம்பந்தப்படாம இருந்து கொண்டு, ஆனா அது கூடயே அதுலதான் இருக்கணும். அதுலயே இருந்து என்ன பண்ணணும்னா பரமாத்மால கொண்டு போய் நம்மளுடைய ஆத்மாவை சேர்க்கணும். இதுதான் திருடீகுருவன் அப்படின்னு திருடமாகணும். நம்ம என்ன கேட்டோமோ, அது சிரவணத்துல கேட்டோமோ அதை ரீஎன்போர்ஸ்மெண்ட் பண்றது, அசிமிலேட் பண்றது எதுவோ அதுதான் நிர்விகல்பக சமாதியினுடைய பிரயோஜனம். அந்த நிர்விகல்பக சமாதி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் அதுலயே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோமா, அதை தள்ளணும் அப்படின்ற சந்தேஜன்னு
அந்த நான் தான் ஆத்மான்ற பாவத்தை திருடீகூர்வன் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்க முடிச்சு அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தி இப்ப பேச போறார். விசுத்தமந்தக்கரணம் ஸ்வரூபே நிவேஷ்ய சாட்சினி அவபோத மாத்ரே க்ஷணை க்ஷணைர் நிச்சலதாம் உபானயன் பூர்ணம் ஸ்வமேவானுவிலோகயேத் ததஹ. என்ன பண்ணணும்னா விசுத்தம் பரிசுத்தமான ஒரு அந்தக்கரணம் நமக்கு இருந்ததுனாதான் அந்த தத்துவமசியானது ஸ்புரிக்கும். மனசுல மனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த தத்துவமசியானது வெறும் வந்து வந்து அப்படி பட்டுட்டு அப்படி போயிடுறது, ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுறது தவிர உள்ள இறங்க மாட்டேங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்குனால தெரியல. அந்த கண்ணாடியை நல்லா தொடச்சாதான் பிரதிபலம் நல்லா பிரதிபிம்பம் தெரியும். அதனால பரிசுத்தமான அந்த அந்தக்கரணத்தை ஆக்கணும். பரிசுத்தமா ஆக்குறது அப்படின்னா என்னன்னா இப்ப என்ன இருக்குன்னாக்கா அந்த நிறைய எண்ணங்கள்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கோம் நம்ம மனசுல. புண்ணியம் பாவம் சேர்த்து வச்சிட்டு இருக்கோம், அகம் மம சேர்த்து வச்சிட்டு இருக்கோம், ராகம் துவேஷம் சேர்த்து வச்சிட்டு இருக்கோம், ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணங்கள்லாம் இந்த அந்தக்கரணத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னா என்ன? அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யதி தத்வத அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிக்காது யமதர்மராஜாக்கு கேட்டான். இந்த தர்மம் அதர்மம் இது ரெண்டுத்தையும் தாண்டினதான ஒரு நிலை, புண்ணிய பாவத்தை தாண்டினதான நிலை, அகம் மம என்ற எண்ணத்தை தாண்டினதான ஒரு நிலை, ராகத்வேஷம் இல்லாத யாரையும் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, யாரு மேலேயும் டிட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்புறம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த குணத்தை எல்லாம் தாண்டினதான ஒரு நிலை என்னவோ அப்பொழுதுதான் நம்மளுடைய அந்தக்கரணமானது சுத்தமாகிறது. விசுத்தனாலும் சுத்தம்னாலும் ஒண்ணுதான், விஷயம்னா விசேஷமாக சுத்தமாகிறது. அப்படி அந்த அந்தக்கரணம் துதிய போட்டிருக்காரு. அப்படி அந்த கரணத்தை விசுத்தமான அந்தக்கரணத்தை எங்க பண்ணணும்னா சொரூபே நிவேஷ்ய உங்களுடைய சொரூபமான சாட்சியா இருக்கக்கூடிய அந்த ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல. ஏன் ஞான மாத்திரமா இருக்க அப்படின்னு சொன்னார்? இதுக்கு முன்னாடி நிர்விகல்பக சமாதியில சொல்லிட்டாரு, ஞாத்து ஞானம் ஞேயம் அப்படின்ற அந்த திருப்பதியையும் தாண்டக்கூடிய நிலை எதுவோ அதுதான் சமாதின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னவா இருக்கு? நான் ஞாத்தான்ற எண்ணமும் கிடையாது, பிரம்மன்றது அறியப்படுகின்ற பொருள்ன்றதும் கிடையாது, அறிவுன்றதும் கிடையாது. அப்படின்னா அது என்னன்னா ஞப்தி ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமாகவே இருக்கு. நான் எப்படி இருக்கேன்னா அறிவு ஸ்வரூபமாகவே இருக்கேன். அப்படி அவபோத மாத்திரேன சாட்சினி அவபோத மாத்திரை இந்த அந்தக்கரண சாட்சியாக இருந்துக்கின்ற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தர் உள்ள இருந்துட்டு இருக்காரு. எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் மூச்சிட்டு இருக்கானோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நானா இருக்கக்கூடிய அந்த நான் இது 3 காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த 3த்திலேயே சம்பந்தம் இல்லாம இருக்காரு. அதனால என்ன தெரியுது? ஜாகிரதை சொப்னம் சுஷுப்தி 3த்திலேயும் அவர் கலந்துக்கல. அதனால என்ன தெரியுது? ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இது 3த்திலையும் அவர் கலந்துக்காம இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா அறிவு ஸ்வரூபமா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னாக்க அது இல்லாம இருக்குன்னா நம்ம அதை நினைச்சுக்கலாம் ஆனந்த ஸ்வரூபம் தான் நானு. தன்னுடைய ஸ்வரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத் சொல்லக்கூடிய ஆனந்தம். அதாவது மெடிடேஷன் டைம்லயாவது நம்மளுடைய கோபம் இது எல்லாத்தையும் விட்டு சிரிச்ச மூஞ்சியோட உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போ அவன் சிரிக்கணும்னா யார் எவ்வளவு பெரிய மோசமான முகமா இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணும் போதாவது கொஞ்சம் சிரிச்சு தன்னுடைய சொரூபத்துல இருக்கணும். அவரு சாட்சியே அவபோத மாத்திரே அவருடைய ஆனந்த ஸ்வரூபத்திலேயே பிரவேசிய அப்படி நிவேசியன்னாக்க என்ன சம்ஸ்தாபிய பிக்சிங் தி மைண்ட் இன் பிரம்மம். அப்படி பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அது ஒரு நிமிஷத்துல வருமா? சொல்றது நல்லா இருக்கே தவிர பண்ணுவான். எவ்வளோ வருஷமா நான் இந்த மனசோடையும் இந்த உடம்போடையும் நான் சேர்ந்து பழக்கப்படுத்தினதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கணும். சனைகி சனைகி நிச்சலதா உபானயன் சனை சனைர்குபரமதே புத்தியா திருதிகிரீதயா ஆத்மஸ்தம்மன கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையேத் அப்படின்னு பகவத்கீதையில 6வது சாப்டர்ல தியான யோகத்துல எப்படி பண்ண சனைகி கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். அதை ஒரே சமயத்துல பண்ணாதான் உங்களால முடியாது. அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அரை மணி நேரத்தை 1 மணி நேரம் ஆகுங்க, 1 மணி நேரத்தை 2 மணி நேரம் இப்படிதான் பண்ணணுமே தவிர ஒரேடியா நீங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னா வராது. அது அதனால சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக அது நிச்சலமா உபானயன் அசைவில்லாத அந்த புத்தியை ஆகணும். அந்த மனசை அங்க இங்கன்னு ஓடுறது விஷயத்து மேல ஓடிண்டே இருக்கு. விஷயங்கள் ஏன் ஓடுறதுன்னா விஷயம்
டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ. ஆனா அதை நான் துட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண உடனே அது என்னதான உடனே ப்ராப்ளம் எல்லாம் சேர்றது. சோ அது பதார்த்தம் ஈஸ்வர சிருஷ்டியானது எல்லா இடத்துலயும் ஒழுங்காதான் இருக்கு. ஆனா அது ஜீவனோட சம்பந்தப்பட்டதுனால அது வந்து இட் காசஸ் பெயின் ஆர் சாரோ ஆர் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது. இப்படி இருக்கக்கூடியத நீங்க என்ன பண்ணா, இப்படி வெளியில போயிட்டு இருக்கிற புக்கே கொஞ்சம் கொஞ்சமா அதை இழுத்து அந்த பிரம்மத்துல சலமில்லாம அந்த மனசானது அங்கங்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனசை நிறுத்தி சொமேவ அனுவிலோகையே தனது நிலையை தானே அனுபவிக்கணும். தனது நிலையானது என்ன அப்படின்னாக்க பூர்ணமான ஒரு நிலை. அந்த பூர்ணமான நிலைன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளமும் கிடையாது இவனுக்கு. அதுதான் அம்பூர் நமதப்பூர் நமிதம்பூர் நாற்பூர் முதச்சேன்னு அந்த பூர்ணமான ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கானே, ஆனால் அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. அவனால அடைய வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா மனசுல கொந்தளிப்பு இருக்கும். அவன் அடைய வேண்டியது எதுவுமே இல்லைன்னா அவனுடைய மனசுல கொந்தளிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பூர்ணமான அந்த ஆத்மாவை அனுவிலோகையே, விலோகியத்தன பார்க்க வேண்டும். அனுவிலோகியத்தன நன்னா அதுலயே, அதுக்காகதான் அவர் பேர் பார்ப்பனன் அப்படின்னு பேர். அதுலயே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. விசுத்தோந்தகரணம் ஸ்வரூபே நிவேஷ்ய சாட்சினி. எதுல நிவேசனா? அந்த சாட்சியில, சாட்சினி சப்தமியில அவபோத மாத்திரே அதுலயே அவன் அனுபவித்த சைத்தன்யத்திலேயே அவனுடைய மனசை நிறுத்தணும். சனைகி சனைகி எப்படி மொள்ளமா அதை நிச்சலதா உபாயம் கொஞ்சம் கொஞ்சமா அதை தட்டி கொடுத்து அந்த மனசை காதால இருந்து இந்த அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானம் அப்படி எல்லாம் பண்ணி அதை தட்டி கொடுத்து அந்த மனசை அதுல எடுத்துன்னு வந்து அந்த பிரம்மத்துல நிறுத்த வச்சு உபானயன் அப்படின்னா நன்ன நயனம்னாக்க லீடு. உபானயம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கிட்ட எடுத்துன்னு போய் சொமேவ அனுகிலோகையே பூர்ணம் சாட்சினி, அந்த பூர்ணமா இருக்கக்கூடிய சாட்சினியில தானே தனக்கு தான் தன்னுடைய நிலை அதுதான் என்று விலோகையே அதை பார்க்க வேண்டும், அல்லது அணுவிலோகையை தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தேகேந்திரிய பிராண மனோகமாதிதி ஸ்வஜான கிருப்தை அகிலை உபாதிஹி விமுக்தமாத்மானமகண்ட ரூபம் பூர்ணம் மகாகாசம் இவா அவலோகையேத். முதல்ல அவலோகையேத் எப்படி அவலோகனம் பண்றது அப்படின்னா, இந்த உலகங்கள் எல்லாமே என்னுடைய அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்பட்டதுதான். எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியில எல்லாம் இருக்கு. அதுல எங்கேயோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு கோத்திரத்துல பிறந்து எங்கேயோ இருக்கிறத உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா இப்ப என்னாச்சு, அகங்காரமும் மமகாரமும் அது கூட சேர்ந்த உடனே இப்ப அதனுடைய நிலைமையே மாறி போச்சு. எப்போ அது ஜீவ சிருஷ்டிக்கு வந்த உடனே அது வந்து நல்லதையோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்கறது, இல்ல துக்கத்தையோ கொடுக்கறது, கஷ்டத்தையோ கொடுக்கறது, இல்ல இன்பத்தையோ கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில பொருள்கள் இருக்கிற வரைக்கும் பதார்த்தமாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு என்னன்னாக்க வெளியூர்ல ஒரு ஆக்சிடென்ட்னாக்கா நமக்கு ஒன்னும் இம்பாக்டே இல்லை. இதே நம்ம தெரு அப்படின்னாக்க நமக்கு ஒரு இம்பாக்ட், அதே பக்கத்து வீடுன்னா அதை விட இம்பாக்ட், அதே நம்பாத்திலேயே ஒண்ணு அப்படின்னாக்க இன்னும் அதனுடைய இவக்கு. அதனால என்ன, நம்மளுடைய அபிமானம் எவ்வளவுக்கு எவ்வளவு போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அது மாதிரி இருக்கிறதுனால என்ன, பதார்த்தங்களை விஷயமாக கன்வெர்ட் ஆக்கிடுறோம். நம்ம விஷயம் அப்படின்னா விஷ்ணோத்தி பதுநாத்தின்னு அர்த்தம். விஷயம்ன்ற பதத்துக்கு விஷ்ணோத்தி அப்படின்னாக்க பதுநாத்தி, நம்மளை போட்டு அது பாசத்துல கட்டுப்படுத்திடுறது. அதனால அவ ஒத்துக்கிறாளா இல்லையா, நம்மளுடைய பாசத்தினால நம்ம அதனால வந்து அவசப்பட்டு இருக்கோம். அது சந்தோஷப்படுறதோ துக்கப்படுறதோ காரணம் அவ மேல பொருள்கள் மேல இல்ல, நம்மளுடைய மனசனுடைய காரணத்தினால இது வருது. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அஜ்ஞானத்தினால வருது. இந்த ஸ்வ அஜ்ஞான கிருப்தா சர்வம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்டதுதான் இந்த உலகத்துல இருக்கிறதா. அதனால இப்ப என்னாச்சு அப்படின்னா தேகேந்திரியமான பிராண மனோ அகமாதிபிகி. அதனால என்னாச்சு, இந்த தேகத்துல ஒரு அபிமானம் வருது, இந்திரியங்கள்ல பிராணங்கள்ல மனசுல அப்படின்னு பஞ்ச கோஷத்தோடய நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அன்னமய கோஷத்தோடையும் மாவமய கோஷத்தோடையும் பிராணமய கோஷத்தோடையும் விஞ்ஞானமய கோஷத்தோடையும் அப்படி பண்ணினதுனால இது என்ன ஆச்சுன்னா இது எல்லாம் உபாதியா சேர்ந்து போச்சு. அந்த அந்த கரணமானது உபாதி ஆயிடுச்சு. இப்ப டம்ளர் இருக்கு அப்படின்னா அது உள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. வீடுனாக்கா அதுவும் ஆகாசம் தான். இந்த வீடு ஆகாசம் எல்லாம் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே பார்த்தா அங்க எங்க இருக்கு வீடு, வெறும் ஆகாசம் தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த ஆகாசத்தை பார்க்காம என்னுடைய வீடு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த தேகத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்காம இது என்னுடைய தேகம் அப்படின்னு பாக்குறோம்.
இந்த மனசை எப்படி பாக்குறேன், என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, இப்படின்னு எல்லா உபாதியோட சேர்ந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பார்க்காம அந்த சைத்தன்யத்தை மறைக்கக்கூடியதான விஷயத்தோட சேர்ந்து போயிட்டேன். நான் சேர்ந்து போனதுனால எல்லா உபாதிகள் இருந்தும் அதை என்ன பண்ணணும்னா இந்த என்க்ளோஷருக்கு நடுவுல இருக்கு அந்த சைத்தன்யம். இந்த என்க்ளோஷர் எல்லாம் தள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா சனைகி நம்ம என்ன பண்ண இது எல்லா என்க்ளோஷரையும் உபாதிகளையும் நம்ம விமுக்தம் நல்லா வெளியில தன்னோம். விலக்கிய பிறகு அப்ப என்ன ஆகும்னா அகண்ட ரூபம், இன்டிவிசிபிளான ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் எங்கும் நான் 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 தெரிஞ்சிட்டு இருக்கு. எந்த நான் எங்கிட்ட இருக்கா அந்த நான் தான் எல்லாரிடத்திலயும் இருக்கு. அந்த ஆத்மாலதான் எல்லாமே இருக்கு. அதுதான் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. அதுல ஏதோ சில விஷயங்களை நான் அந்த அனாத்மாவோட சம்பந்தப்பட்டதுனால அதுக்கு ஆத்மத்துவத்தை நான் கொடுத்தேன். ஆனா அந்த ஆத்மத்துவத்தை நான் கொடுக்காம இருந்தேன். ஆனால் எல்லாமே ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. அப்படின்னா பூர்ணமாக இருக்கிறது என்னவோ அந்த பிரம்மஸ்வரூபம் தான். எங்கும் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணமானது வரணும். எங்கும் நிறைந்ததான பூர்ணமாக அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை, அந்த ஆத்மாவை எப்படி மகாகாசம் போல பாக்குறீங்க. இது நீங்க டம்ளரை பார்க்கும் போது அது டம்ளர்னு அதனுடைய ஸ்பேஸ தான் பாக்குறீங்க. ஒரு வீட்டை பார்க்கும் போது அதனுடைய ஸ்பேஸ தான் பாக்குறீங்க. ஆனா உண்மையே என்னன்னா அந்த ஸ்பேஸ் மகாகாசம் தான் பாக்கணும். இந்த டம்ளர் அதை அடக்கினப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த டம்ளர் நீங்க எடுத்துட்டேன்னா என்ன இருக்குமோ பூர்ணமான ஒரு ஆகாசம் தான் இருக்கும். அப்படி பார்க்கணும் நம்ம உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேக இந்திரிய மனசு பிராணன் மனசு அகமாதிரி அஜான கிளுப்தைகி இதெல்லாம் என்னுடைய அஜானத்தினால கிளுப்தமாக இருக்கிறதா கற்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தேகம், என்னுடைய தேகம், என்னுடைய இந்திரியம், என்னுடைய பிராணன், என்னுடைய மனம், நானது அப்படின்னு நினைக்கிற இந்த அகங்காரம், இது எல்லாவற்றையும் அந்த உபாதிகளோட கூடினதுனால அந்த மனசுன்ற உபாதியோட அந்த ஆத்மாவை சேர்ந்ததுனால அந்த ஆத்மாவை தெரியாம மனசோட நான் சேர்ந்துட்டு நான் ஆயிட்டேன். அந்த உபாதியிலிருந்து வெளியில வந்துட்டான்னாக்கா பாக்கி நிக்கிறது என்ன இருக்குன்னாக்கா அந்த அகண்டமான பிரம்மஸ்வரூபம் தான் நானு அப்படின்றது தெரியும். அந்த ஆத்மாவை தான் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா மகாகாசத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். நீங்க எதை கடாகாசம் குசூல் ஆகாசம்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை விட்டு விட்டு அது எல்லாம் ஒரு ஆகாசத்துல தான் அங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். கையை பார்க்கும் போது என்னுடைய கையை மாத்திரம் பார்க்க கூடாது. அந்த கையில இருக்கக்கூடிய லைட்டை நம்ம விட்டுறோம். அந்த லைட்டையும் பார்க்கணும். இந்த கையை எடுத்தாலும் இந்த இடத்துல லைட் இருக்குன்றதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா நம்ம பார்க்கும் போது நம்முடைய பார்வையில என்ன ஆச்சுன்னா இது மாத்திரம் நம்ம பார்த்துறோம். அந்த லைட்டை விட்டுட்டோம் நம்ம. அதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த லைட்டை மாத்திரம் பாக்குற மாதிரி ஆகாசத்தை தான் பார்க்கணும். பேராகாசத்தை எப்படி பாக்குறீங்களோ அப்படி பார்க்கணும் அப்படின்னு தியானம் சொல்லக்கூடிய முறையை இன்னொரு தடவை ஆத்மாவை பத்தி சொன்னார். அதுக்கு ரொம்ப அழகா 2 எக்ஸாம்பிளோட இப்ப சொல்லி தர போறாரு. இதே விஷயம்தான் கட கலச குசூல சூச்சி முக்கியை ககனமுபாதிஷதைர் விமுக்தமேகம் பவதி ந விவிதம் ததைவ சுத்தம் பரமஹமாதி விமுக்தமேகமேவ. கட அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். கடம் அப்படின்னாக்கா பாட்டு ஒரு கடம். கடம்னா எப்படி பாக்குறோம் நம்ம, அதுல கிரேன்னு ஒண்ணு இருக்கு, கடம்னு ஒண்ணு இருக்கு, 2ஆ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா சப்ஸ்டன்ஸ் என்ன அதுல ஒண்ணுதான். குடம்ன்றது நாம ரூபம் தான் அதுல இருக்கிறது. இந்த கடம், அந்த கடமானது என்ன ஆகாசத்தை பரிச்சீலனம் பண்ணி சொல்லியிருக்கு. அந்த கடத்துல ஏதாவது முக்கியத்துவம் நமக்கு இருக்கா அப்படின்னா கடத்துல முக்கியத்துவமே இல்ல. அது உள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துலதான் முக்கியத்துவம் இருக்கு இல்லையா. நம்ம அதுதான் பாக்குறோம். நம்ம ஏதோ பேசும் போது கடம் கடத்துல ஒரு வேல்யூமே கிடையாது. அந்த கடத்துல இருக்கிற ஆகாசம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாக்கணும். இப்படி கட ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கலசாகாசம், கலசம்னா சொம்பு. அந்த சொம்பு நமக்கு எல்லாத்தையும் இருக்காது. ஏன் நமக்கு தண்ணி பிடிக்கணும் அதுல இருக்கு. அதுவும் என்ன வச்சு அந்த சொம்புக்கு வேல்யூ கிடையாது. அந்த சொம்பு உள்ள இருக்கிற ஆகாசத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் குசூலம், குசூலம் அப்படின்னாக்கா குதிர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அந்த கிராமாந்தரங்கள எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல இருக்கும். பெரியதா குதிர் ஒண்ணு இருக்கும். அது மேல இருந்து அவன் என்ன பண்ணுவான், ஒரு மாடியிலே ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அது வழியா நெல்லை அது உள்ள கொட்டி வைக்குவான். அதுக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கும். அதை திறந்துட்டு அன்னைக்கு வேண்டிய நெல்லை எடுத்துப்போம். இது மாதிரி குதிர், எங்க அப்பா குதிருக்குள்ள இல்லன்னு அப்படி சொல்ல அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு ஆள் ஒழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனா அதுவும் ஒரு ஆகாசம் தான். அங்க என்ன நெல் போடுறதுக்காக இது குதிருக்குன்னா என்ன, இந்த குதிருக்கு வேல்யூ இல்லை. அது உள்ள இருக்கிற ஆகாசம் இவ்வளவு நமக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லை அது வைக்கக்கூடியதான ஸ்பேஸ் அப்படின்ற அர்த்தம். கட்டானால ஸ்பேஸ் என்ற அர்த்தம் தான், கலசம்னால ஸ்பேஸ் என்ற அர்த்தம் தான், குசூலம்னால ஸ்பேஸ் என்ற அர்த்தம் தான். சூச்சி அப்படின்னா ஊசி. ஊசின்னா ஊசிக்குள்ள ஒரு காது இருக்கு. அந்த காது எவ்வளவு ஆகாசம் பாருங்க. அது அந்த ஆகாசத்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க, நூல் போக்குறதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம. அதுவும் ஆகாசம் தானே. அது சூழ்ச்சியில என்ன வேல்யூ, அந்த ஆகாசத்து மூலமா நூலை குத்தா நமக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு. அதுவும் ஆகாசத்தை சின்ன ஆகாசம்
குட்டி ஆகாசம், அதை விட பெரிய ஆகாசம், அதை விட பெரிய ஆகாசம், இப்படி எல்லாத்தையும் எது லிமிட் பண்றது? அந்த ஆகாசத்தை கடமானது உபாதியா இருக்கு, அந்த ஆகாசத்துக்கு கலசமானது உபாதி, குசூலமானது உபாதி, சூழ்ச்சியானது உபாதி. இப்படி அந்த முக்கியமான அந்த ககனத்தை இதெல்லாம் என்க்ளோஷரா இருந்துட்டு அது கூட நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஆத்மாவானது என்க்ளோஷரா இருக்கக்கூடிய இது கூட நம்ம இந்த உபாதியோட சேர்ந்து நானே நினைக்கிறோம். இந்த உபாதியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உபாதி எல்லாம் தள்ளினா இருக்கிறது என்ன? ஒரு ஆகாசம் தான் இருக்கு, அந்த ஆகாசம் தான் நமக்கு உபயோகப்படுறது அப்படின்னு தெரியுது. உபாதி சதைகி, சதைகின்னு ஆயிரக்கணக்கான உபாதிகள் இப்படி இருக்கு. நான் ஏதோ கடம், கலசம், குசூலம், சூச்சின்னு கொஞ்சம் சொன்னேன். இன்னும் இந்த மாதிரி வீடு மாடி வீடு நீங்க நிறைய எடுத்துக்கலாம். எடுத்துட்டா இந்த மாதிரி உபாதி சதைகி, நூற்றுக்கணக்கான உபாதிகள் தான் அந்த ஆகாசத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்குது. அதுல இருந்து நீங்க எல்லாத்திலையும் விடுதலை கொடுத்தீங்கன்னா அந்த ஆகாசம் என்னவா இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் நிக்கும், அந்த ஏகம் ஆகாசம். அதுதான் இருக்கும். நீங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போகும்போது டம்ளர்ல வந்து ஆகாசத்தை எடுத்துட்டு போனோம். நம்ம அதுவா வருது. நம்ம மதுரைக்கு போகும்போது எடுத்துட்டு போறோம்னா அந்த ஆகாசத்துல அந்த இருக்கிற ஆகாசம் தான் அங்கேயும் வருது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், டம்ளரா எடுத்துட்டு போறோம்னா எதுக்கு எடுத்தோம்னா அந்த அவிச்சினம் யூஸ்ஃபுல்னஸ், அந்த பின்ன பின்ன விவகாரத்துக்கு அது பிரயோஜகமாக இருக்கு அப்படின்றதுனால அது அதான் உபாதியினுடைய பொருள். உபாதியினுடைய இன்னொரு அர்த்தம்னா பின்ன பின்ன விவகாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த யூஸ்ஃபுல்னஸ் வச்சு அதே இதுன்னு நம்ம பிரமிக்கிறோம். அதுதான் அந்த உபாதியை தள்ளணும். அந்த உபாதி சதைகள் இருக்க இது எல்லாத்தையும் தள்ளி விட்டீர்களேனா, விமுக்தம் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து இருக்கிறது என்னன்னா ஒன்னே ஒண்ணு, ஏகமேவ ஆகாசம் பவதி. அதே மாதிரி ததா ஏவ. இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அகமாதிஷு, அகம் தேக, இந்திரிய, பிராணம், அகங்காரம், சமகாரம், ராகம், துவேஷம், இப்படி எல்லாம் நம்ம அநேக உபாதிகளோட கூட சேர்ந்து வச்சுட்டு இருக்கோம். இந்த அகமாதிஷு, இந்த அகம் முதலீடுகளுக்கு அன்னமயத்துல ஆரம்பிச்சு விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய கோஷத்துல இருக்கக்கூடிய இதுல இருந்தெல்லாம் நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம்னாக்க விமுக்தம் ஏகமேவ. அப்படி இருந்தா இருக்கிறது என்ன ஆச்சு? அதே ஆத்மாதான் எங்கும் இருக்கக்கூடியது, ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்றது அங்க தெரியாது. ததாயேவ, அது அந்த சுத்தமான பரமாத்மா. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த கதம், கலசம், குசூலம், சூச்சி முதலிய உபாதிகள் இருந்து விலகின அந்த ஆகாசம் ஒன்னே ஆறா மாதிரி, அதே மாதிரி அகமாதிஷு, இந்த அகங்காரம் முதலில் இருந்து விளங்கியதான அந்த பரபிரம்மாவும் அந்த ஆத்மாவும் ஏகமேவ, அது ஒன்றாகத்தான் இருக்கு. இதை மறந்துடாதீங்க. இது தினம் இந்த மெடிடேஷன்ல நினைச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இது ஒரு மெத்தட். திருப்பி இப்படி ஒரு டாபிக் எடுத்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அது காத்தாலே அப்படி பார்த்தோன்னே எதுக்கு இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நம்ம என்னத்துக்காக யூஸ் பண்றோம்ன்றது யூஸ் பண்ணா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னங்கிற பிரம்மன் தான் அப்படின்னு தெரியணும்ன்றதுக்காக அந்த பரமாத்மாவுடைய அவலோகைய அப்படின்னு முதல்லயே சொல்ற அந்த சிந்தனை நமக்கு வரதுக்காக சொல்லக்கூடிய மெடிடேஷன் உபாசனைகள். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட அப்படியே வச்சார். இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப அடுத்து சொல்றாரு, பிரம்மாதி ஸ்தம்பவர்யந்தா மிருஷா மாத்ரா உபாதயஹ ததः பூர்ணம் ஸ்வாத்மானம் பஷ்யேத்யேகாத்மனா ஸ்திதம். பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம், பிரம்மா அப்படின்னாக்க பிரம்மாஜி. முதல்ல இந்த சித்திக்கு காரணமானவர் யாரு? பிரம்மாதான். அவர் தான் ஆத்மனா ஆகாச ஸ்தம்பம். அவர் தான் முதல்ல இந்த உலகத்தை படைத்தார். அவர் தான் சதுர்முக பிரம்மா. அந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பானாக்க அணுவா இருக்கக்கூடிய ஜந்து, இது பாக்டீரியா வரைக்கும். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போது கூட இருக்கக்கூடிய பாக்டீரியா வரையத்தான் இது எல்லாம் புருஷா மாத்திரா, எல்லாம் பொய், இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் பிரம்மன் தான். நம்ம இது எல்லாத்தையும் இப்படி பாக்குறோமே தவிர இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். எப்படி குடத்தையும் கிளையையும் நம்ம ரெண்டா பார்த்தா கூட இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஒன்னும், அதே மாதிரி விவிதமான இத்தனை பதார்த்தங்கள் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பேர் பிரம்மா முதல் அனுபூச்சி வரை இருக்கக்கூடிய உபாதிகள் எல்லாமே எல்லாம் கல்பிதம் தான். புருஷா மாத்திரா தேவ. அதனால என்ன பண்ணணும்னா ஸ்வம் ஆத்மானம் பூர்ணம் ஏகாத்மனா ஸ்திதம், அதிலிருந்து விலகி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, எப்படிப்பட்ட ஆத்மா அது? பூர்ணமான ஆத்மாவை பார்க்கணும். பார்க்கணும்னா எப்படி? சாட்சாத் நானா அந்த பிரம்மமாகவே அதை பார்க்கணும், சாட்சாத்கரிக்கணும். அது அகம் பிரம்மா அப்படின்ற ஒரு எண்ணமானது சாட்சாத் அசிமிலேட் ஆகணும், அது பரியந்த பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்? அது பூர்ணமாயிடும். பூர்ணமாயிடும்னா என்ன?
திரிவித பரிச்சேத ரகிதம் பூர்ணத்துவம். 3 விதமா காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ பரிச்சேதம் பண்ண முடியாத ஒரு இடம் இல்லையா, அது இல்லாத இடமே கிடையாது. அதனால தேசத்தினால நீங்க பரிச்சேதம் பண்ண முடியாது. அவர் இல்லாத காலமே கிடையாது, காலத்தினால முடியாது. எல்லா பொருள்லயும் அவர் இருக்கார், அவரை விட வேறான பொருள்களே இல்ல. அதனால தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அவரை லிமிட் பண்ண முடியாததான் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான அந்த ஆத்மாவை பஷ்யே வாருங்கள், சாட்சாத்காரம் பண்ணிக் கொள்ளுங்கள். எப்படி பண்ணும்? ஆத்மனா, உங்களுடைய ஏகாத்மனா எங்கும் நிறைந்து ஒன்றையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவரை பஷ்யேத், நம்மளாவே நம்மளுடைய மனசனால அதை பார்க்க வேண்டும். பஷ்யேத் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா நாம தான் அதை இது நிதித்தியாசனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவசேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தத்துல அவர் சொன்னார்னா, எல்லாத்தையும் பிரம்மாவா பார்க்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மா தான். எல்லா ஆக்ஷனும் பிரம்மத்தினுடைய ஆக்ஷன் தான். எல்லா இன்கிரீடியன்ட் மந்திரமோ அந்த திரவியமோ அந்த ரிச்சுவலோ அந்த நெருப்போ அதுல போடக்கூடிய அபிஷோ எல்லாமே என்ன பிரம்மன் தான். அப்படின்னு இந்த பிரம்மார்ப்பணமாக எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்ற ஒரு எண்ணத்துல சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, சர்வம் ஈஸ்வரமயம் ஜெகது, சர்வம் சிவமயம் ஜெகது, சர்வம் சக்திமயம் ஜெகது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோமே ஆனால் பிரம்மாதி சம்பபரியந்தம் இருக்கக்கூடியது எல்லாம் இந்த பொய்யே இருக்கிறது. அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது ஒண்ணுதான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. அதிஷ்டானன்ற ஒரு வார்த்தை, முரிஷான ஒரு வார்த்தை சொன்னா அடுத்தது நம்ம எல்லாரும் தெரியும். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறான்னு சொல்லி சர்ப்பம் எப்படி ஆனது, இந்த சர்ப்பமானது தெரிஞ்சது. ஆனால் அது எல்லாம் எங்க போய் அடங்கிட்டோ அதுதான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் பிரதிஜாசத்துவ தத் பிரம்மா அப்படின்னார். அது என்ன, எதிலிருந்து எல்லாமே வந்ததோ, எதனால் எல்லாருமே காக்கப்படுகிறதோ, எதனில் எல்லாமே அடங்குகிறதோ அதுதான் அதுக்கு காரணமான அந்த அதிஷ்டானத்தை பாரு. அந்த அதிஷ்டானத்தை பார்த்தால் மேல போய் இருக்கக்கூடிய சிருஷ்டி எல்லாம் இல்லாமையே போயிடும். அதுதான் தெரியும். எப்படி ஒரு ரஜ்ஜு மேல இருக்கக்கூடிய சர்ப்பமானது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆங்ஸைட்டிக்கு காரணமா இருந்தா கூட அந்த ரஜ்ஜு இல்லாமல் அந்த இது இல்ல, அந்த ரஜ்ஜுல தான் உண்டானது அந்த சர்ப்பம். அந்த ரஜ்ஜுவனுடைய தோற்றத்தினாலதான் அது என்ன பயன்படுத்திது. இப்ப எனக்கு ஞானம் வந்தோன்னா அந்த ரஜ்ஜுலயே போய் அது அடங்கிடுது. அப்படி அந்த அதிஷ்டான ஞானத்தினால பிரம்ம ஞானமானது போயிடும். இப்படி விஷய ஞானம் நமக்கு இருக்கு. இந்த விஷய ஞானம் எல்லாத்திலையும் பிரம்ம சிந்தனையை எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு என்னுடைய புத்தி போகும். அதனால பிரம்மத்திலேயே என்னுடைய புத்தி ஸ்திதமா இருக்கு. இதுதான் நிர்விகல்பக சமாதியினுடைய நிலை அப்படின்னு சொல்ற. எத்திர பிராந்தியா கல்பிதம் தத் விவேகே தத்தன் மாத்திரம் நைவ தஸ்மாத் விபின்னம் பிராந்தேர் நாசே பிராந்தி திருஷ்ட அஹிதத்வம் ரஜ்ஜுஹு தத்வத் விஸ்வமாத்மஸ்வரூபம். எத்திர எங்கு பிராந்தியா கல்பிதம், எங்கு பிராந்தியினால மதிமயக்கத்தினால நமக்கு கல்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கோம், கற்பனை செய்து வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு அது எப்படி போகும்? அதான் இருக்கு. அது என்னன்னு தெரியாதனால்தான் ப்ராப்ளம். சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுத்துருது. அது இல்லப்பா நீ எதை உண்மையான நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் பொய்ய அப்படின்னு. இப்ப சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வைக்கணும். சாஸ்திரத்துக்கு மேல பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு சொல்றது. அவர் என்ன சார் நித்யா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம். தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம், அவ எல்லாம் ரிஷா மாத்திரம் நித்யா ஏவ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படின்னா அதனால என்ன தெரியுதுன்னா சாஸ்திரோக்த பிரகாரம் இந்த உலகத்துல நாம பார்க்கக்கூடியது எல்லாம் கல்பிதமாக இருக்கு. எதனால கல்பிதமா இருக்கு? பிராந்தியா கல்பிதமாக இருக்கு. அதை இப்ப என்ன பண்ணா அந்த சாஸ்திரன்ற அந்த விவேகத்தினால அதை பார்க்கணும். அது வேதாந்தன்ற விவேகத்தினால தத் விவேகே, அந்த விவேகத்தினால அது வந்த உடனே என்ன தது தன்மாத்திரம் பவேத், அது வந்து அதுவாவே ஆயிடுது. நம்ம விவேகமா பார்க்க ஆரம்பிச்சா எல்லாரையுமே நீங்க நான் என்ன பாக்குற மாதிரி பார்த்தா யார் மேலேயாவது துவேஷமோ இவனு உதாசீனவ தாசீனா அப்படின்னு அதுதான் சொன்னார். எல்லாரையும் பார்த்தா நமக்கு அவங்க ஒண்ணுமே இல்லையா, எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கணும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரி பிரம்மாக்னோ எல்லா அக்னியும் பிரம்மா, அபிஷம் பிரம்மா, கொடுக்கிறவனும் பிரம்மா, எஜமானனும் பிரம்மா, ரிஷிகளும் பிரம்மான்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆச்சு இருக்குன்னா அது அதுவாக பிரம்மமாகவே ஆயிடுச்சு. தன்மாத்திர சத்விவேகே தன்னன் மாத்திர அதிஷ்டான மாத்திரமா ஆயிடுச்சு. தன்மாத்திரம் நைவ தஸ்மாத் விபின்னம், அதை விட வேறாக அது இல்லை. அதை விட வேறானதாக அது அதுவாகவே இருக்கு.
பிரம்மத்தை எல்லாத்துலயும் நம்ம பிரம்மத்தை பார்க்க ஆரம்பிச்சோம், எல்லாமே பிரம்மமா தான் தெரியுமே தவிர பிரம்ம பின்னமா நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரம்ம பின்னமா பாக்குறதுனால அதுல பேதங்கள்லாம் தெரியுது, அதனால ராகங்கள் தெரியுது, வேஷங்கள் தெரியுது. இப்படி இல்லாம பண்ணிட்டான்னாக்க தஸ்மாத் விபின்னம், அது வேறாக தெரிய பிரிந்ததாக அது ஆகவே அது ஆகவே ஆகாது. என்ன பிராந்தே நாச்சே, அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இப்ப நம்ம பிராந்தி மதிமயக்கம் தானே இதுக்கு காரணம். அந்த மதிமயக்கத்தை போக்கடிக்கணும். அது மதிமயக்கத்தை எப்படி போக்கடிக்கணும்? அஜானத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரே வஸ்து ஞானம் தான் இருக்கு. இருட்ட போக்கடிக்கக்கூடிய ஒரே வஸ்து ஒளிதான் இருக்கு. அஜானமானது நாசமாகணுமே ஆனால் வேதாந்த அறிவு தான் நமக்கு வரணும். பிராந்தே நாசே, பிராந்தி நாசம் அடைந்ததே ஆனால் பிராந்தி திருஷ்ட அகி தத்துவம், பிராந்தியினால ஏற்பட்ட அகி அப்படின்னா சர்ப்பம், பிராந்தியினால ஏற்பட்ட இந்த அகி தத்துவமானது இப்ப என்ன ஆகும்? இல்லாத ஒரு தத்துவத்தை நம்ம இருக்குன்னு நம்ம பாக்கிறோம். இல்லாத இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா அது சத்தம் இல்ல, அசத்தம் இல்ல. அசத்தா இருந்தா தோணவே கூடாது, சத்தா இருந்தா பாதிக்கவும் கூடாது. இப்ப சத்தம் இல்ல, அசத்தம் இல்லாததான ஒரு விஷயம். அதே மாதிரி எது இது இல்லவும் இது இருக்கிறது அங்க ரஜ்ஜுதான். இது இல்லவே இல்லை பாம்பு. சரி, பாம்பு இல்லன்னு சொல்ல முடியாது, தோன்றத பாம்பு பயந்தானா, அதனால இருக்கா மாதிரியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத பொருள் இருக்கா மாதிரி தோன்றது, இருக்கிற பொருளோ வேற, இதுவோ வேற. அப்ப சத்தை விட வேறானது, அசத்தை விட வேறானது இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது பொய்யாதான் இருக்கும். அதே மாதிரி பரமாத்மா தவிர இருக்கக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் சத்தம் இல்ல, அசத்தம் இல்ல. இதனால we have to conclude, இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு என்ன பண்ண, உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் மித்தியாதான், எல்லாம் கல்பிதம் தான், பிராந்தியா கல்பிதம். அதனால இப்ப என்ன ஆச்சு, அந்த பிராந்தியானது போயிடுச்சுன்னாக்க, அந்த பயமானது போயிடுச்சுன்னா, காட்சி அடிச்சு காமிச்ச உடனே அவனுக்கு எப்படி அந்த அகினுடைய தத்துவமானது போயிடுச்சோ, அந்த பாம்புன்ற பயக்கத்துல அவன் பார்த்து பயந்தது போயிடுச்சோ, அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அது ரஜ்ஜுவாயிடுச்சு. அது போன உடனே அவன் கயரை பார்த்த உடனே அவனுக்கு அந்த அதிஷ்டானத்தை பாக்குற வரைக்கும் பிரச்சனை இருந்தது. அந்த அதிஷ்டானம் பார்த்த உடனே அவனுடைய பயம், படபடப்பு, வேட்டு கொட்டுறது எல்லாம் இப்ப நின்று போச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் போது இதுல நல்லது கெட்டது, சந்தோஷம், துக்கம் எல்லாம் இருக்கு, ஒரே கவலைகள்லாம் இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமேன்ற கவலை இருக்கு, பையனுக்கு கல்யாணம் ஆகணுமேன்ற கவலை. எல்லா கவலையும் எதனால வந்ததுன்னா எல்லாம் பின்ன பின்னமா நம்ம பாக்குறதுனால வந்துடுது. அதனால இந்த கவலைகள் எல்லாம் போகணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த அதிஷ்டானமான ஒரு பிறகு அந்த பகவானை நம்பி இறங்கிட்டோம்னாக்க எப்படி இதெல்லாம் அவர் பாத்துக்கிறாரோ அப்படி இந்த பிரம்மத்தை நம்ம பொருள்கள்ல பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனால் அப்ப என்ன ஆகும், அந்த பொருள் பத்திரம் தான், பிரம்ம பத்திரம் தான் நிற்கும். அப்படி ரஜ்ஜு தத்வத்து, எப்படி ரஜ்ஜுவானது தான் அந்த பிராந்திக்கு காரணமா இருந்ததோ அந்த அதே மாதிரி இந்த விஸ்வம் முழுக்க ஆத்மஸ்வரூபமா ஆயிடும். இந்த உலகம் முழுக்க இந்த உலகமா காணப்படுறது எல்லாமே என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்ற ஒரு நிலை வந்ததே ஆனால் அவன் அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா? ஏன்னா அவனை எந்ததானே எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அப்படின்றதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தத்தோடு எப்படி திருஷ்டி அனிதத்துவம் பிராந்தியானது, பிராந்தி நாசமானதுதான் ரஜ்ஜு எப்படி தெரியறதோ அப்படி இந்த விஸ்வமும் நீங்க விஸ்வமா பார்த்தா இருக்கு, ஆனா ஆத்மாவா பாத்தீங்கன்னா அந்த விஸ்வமும் ஆத்மாதான். அதனால எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி பாட்டு கிளேன்னு ரெண்டு பொருளை போய் ரெண்டா பாத்தீங்க, ஆனா உண்மை என்ன, ஒரே சப்ஸ்டன்ஸ் தான் இல்லையா? நூலு துணி ரெண்டா பாக்குறீங்க, இருக்கிறதுல நூலு தான் இங்க இருக்கு. நீங்க உலகம் பிரம்மன்னு பாக்குறீங்க, உலகம் எங்க இருக்கு, பிரம்மன் தான் உலகம். அப்படின்றத பாக்குறவன் யார் அந்த சப்ஸ்டன்ஸ பார்க்க ஆரம்பிச்சானா அது ஏகி பவதி. அப்படி இருக்கும்போது அவன் தான் அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கான். அவனே என்ன பண்ணான், ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திர ஸ்வயம் சிவா ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் ஸ்வஸ்மாத் அன்யன்ன கிஞ்சன. எப்படி ஸ்வயம் பிரம்மா, தானே பிரம்மா. எப்படி பார்க்கணும், உபாசனை பாருங்க, பார்க்கணும். சோகம் பாவேன பூஜையே அப்படின்னாரு. அவ எப்படி பூஜையை ஆரம்பிக்கும் போது அப்படின்னா, தேகோ தேவாலய புரோக்தா. இந்த தேகத்தை ஆலயம்னு சொல்லவே முடியாது. இது உள்ள இருக்கிறதெல்லாம் வெறும் பஞ்ச தாதுக்கள் எல்லாம், அழுக்கு, ரத்தம், தசை, சீடுன்னு இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உடம்பானது, துச்சமான இந்த உடம்பானது எப்போ ஆலயம்னு சொல்லுவீங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவே இங்க வந்து குடியிருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் ஆலயம்னு சொல்றோம். தேகோ தேவாலய புரோக்தா, அப்பதான் அதுக்கு ஆலயம்ன்ற பேர் வரும். தேவர்கள் இருக்கக்கூடிய ஆலயம் தேகோ தேவாலய புரோக்தா. ஜீவோ தேவ சனாதனகா, இந்த ஜீவன் யார் நினைச்சிட்டு இருக்காரோ அவர் வந்து உண்மையிலேயே பரமாத்மா தான். ஜீவோ தேவ சனாதனகா, சனாதனமா எங்கும் எல்லாருக்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது அவர் தான், என்கிட்டயே இருக்காரு. தேவ சனாதனா. ஜெயே அஜ்ஞான நிர்வாகியம்,
இந்த நிர்மால்யன்றது என்ன தெரியுமா, என்னுடைய அஜ்ஞானம் தான் காரணம். இந்த அஜ்ஞானத்தை நான் வெளியில தொடச்சுட்டேனாக்க என்ன ஆகும்னாக்க சோகம் பாவேன, அப்பதான் அவரே நான் அப்படின்ற ஒரு எண்ணம். சோகம் பாவேன, அவரே நான் என்ற பாவத்துலதான் பூஜிக்கணும். அப்படின்னா உபாசனைக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, முதல் ஸ்டேஜ்ல எல்லாமே பரபிரம்மான்னு தெரிகிற வரைக்கும் காளி கிராமத்துல விஷ்ணுவை பார்த்தோம், பிரதீக உபாசனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பானலிங்கத்துல சிவனை பார்த்தோம், ஸ்ரீசக்கரத்துல அம்பாளை பார்த்தோம். இது ஒரு ஸ்டேஜ் சகுனமா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னுக்கு வரும்போது உன்னை தவிர யாருமே இல்லை, அந்த சாரி கிராமத்தையே உன்னை விட வேறாக பார்க்காத, அந்த சாரி கிராமமே நீயா பாரு, அந்த பானலிங்கத்தையே நீயா பாரு, அந்த ஸ்ரீசக்கரத்தையே நீயா பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன, அந்த கல்லும் வேண்டாம், அதுவும் சகுனம் தான். அந்த கல்லையும் விட்டுட்டு இருக்கிற இடமெல்லாம் இருக்கிறது என்ன, விஷ்ணுதான். இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போய் பாக்குறது தான் உபாசனைன்னு பேரு. உபாசனைன்னா இருக்கிறத விட வசதியான ஒன்னை அதுல கல்பிச்சு பாக்கிறதுக்கு பேர் தான் உபாசனை. இப்படி இந்த எந்த உபாசனையை பண்ணணும் அப்படின்றது சொல்றது சொல்லி தராரு. ஸ்வயம் பிரம்மா, நானே பிரம்மா. நம்ம உபனிஷத்துலயும் வேதத்திலயும் சப்ரம்ம சசிவ சஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு வேதம் சொல்றது. ஸ்வயம் பிரம்மா, நானே பிரம்மமாகவும், ஸ்வயம் விஷ்ணு, ஸ்வயம் இந்திரஹா, நான் தான் எல்லா தேவர்களாகவும் இருக்கேன், ஸ்வயம் சிவஹா, நான் தான் சிவமா இருக்கேன், ஸ்வயம் விஸ்வமிதம், நான் தான் இந்த விஸ்வம் முழுக்க இருந்துருக்கேன், விஸ்வம் சர்வம் சர்வமிதம் விஸ்வம், உலகத்துல இருக்கிறது எல்லாம். இன்ஃபேக்ட் ஸ்வஸ்மாத் அந்நியது, என்னை விட வேறானது எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அகம் மனுரகம் அகம் மனுரபம் சூரியச்ச அப்படின்னு சாந்தோக்கிய பிருதாரண்ய உபநிஷத்துல சொல்லுது. நான் தான் மனுவா இருக்கேன், நான் தான் சூரியனா இருக்கேன், நான் தான் எல்லாமும் இருக்கேன் அப்படின்னு இந்த விஸ்வரூப உபாசனையை அங்க சொல்லி கொடுத்திருக்காரு. நிலச்சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோர்முகமபி ஜகனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வதைத்யை சித்ரம் ரம் ரம்யதே தம் திரிபுவன வம்சம் விஷ்ணுவீசம் நமாமி அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல இந்த பூமி முழுக்க எல்லாம் அவருடைய பாதம் தான். பூப்பாதோ, அவருடைய நாபிதான் இந்த உலகத்துல இருக்க. பூப்பாதோ யஸ்ய நாபிகி, இந்த அவருடைய நாபிதான் இந்த வியத்து. இந்த ஆகாசம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, அது அந்த விஷ்ணுவனுடைய வயறு தான் இது. சந்திர சூரியவுக்கு நேத்திரே, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அவருடைய கண்ணுதான். சூரிய சந்திரனுக்கு கர்ணாவாசா சிரோஜ், அவருடைய காது, அவருடைய டிரஸ் கர்ணாவாசா துகமை பகனோ எஸ்ய வாஸ்தேயம் அப்படி, அவருடைய வாஸ்தேயம், அவருடைய ஜலம் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் வாஸ்தேயம் அப்படி, அதுதான் இந்த உலகங்கள்லாம் சமுத்திரங்கள்லாம். சுர நர கக, சுர தேவர்கள், நர மனிதர்கள், கக ககனத்துல போகக்கூடியதெல்லாம் கக. கம் அப்படின்னா ஆகாசம், ஆகாசத்துல கமனமாத்துக்கு பேரு ககா அப்படின்னு. அந்த ஆகாசத்துல போக கக, சுர நர கக, கோ இந்த பசுக்கள்லாம். அப்புறம் கந்தர்வர்கள், சுரநரக போகி கந்தர்வ, போகி இந்த பாம்புக்கள், போகி கந்தர்வ தைத்தியகி இந்த அசுரர்கள் எல்லாமே பிரம்மத்துலதான் கல்பிதம் அப்படின்ற அந்த விஸ்வரூப உபாசனையே சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுருஷம், ககன சதுருஷமா அவங்க மேகவர்ணம் சிவங்கம் லட்சுமிகாந்தம் கமலநேனம் யோகி ஹிருத், அந்த யோகியினுடைய ஹிருதயத்துல பார்க்கக்கூடிய அந்த பரபிரம்மாவானது என்ன அப்படின்னா, யோகியுடைய நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அதுதான் ஸ்வயம் பிரம்மா, தானே பிரம்மா. அவர்தான் விஷ்ணு, அவர்தான் இந்திரன், அவர்தான் சிவன், அவர்தான் எல்லாமே இந்த விஸ்வமாகவும் இருக்கிறார். அவரை விட வேறானது எதுவுமே கிடையாது அப்படின்னு நான்யத் கிஞ்சன வித்யதே விஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ அப்படின்னு இதே வந்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல நம்ம சொல்றோம். பூரம்பாம் நலநிலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராசரா மகமிதம் யஸ்யைவ மோக்யஷ்டகம் நான்யத் விக்கிஞ்சன வித்யதே விமிருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. சராசராத்மகமாக இருக்கக்கூடிய சர்வம், இதம் சர்வம் விஸ்வம். நம்ம எப்படி இருக்கு இந்த விஸ்வம் அப்படின்னா, சராசராத்மகம். சரம் அப்படின்னாக்க அசையக்கூடியது, ஜங்கமங்கள் நகரக்கூடியது. அச்சரம் நகராத இருக்கக்கூடிய மலம் முதலிய மரம் முதலியெல்லாம் அசையாம இருக்கு. நாய், ஜந்துக்கள், மனிதர்கள் எல்லாம் அசைகிறார்கள். இந்த உலகமானது இது ரெண்டுத்துடன் கூடியது. அசைகின்ற பொருள், அசையாத பொருள் ரெண்டு தான் இருக்கு.
சராசராத்மகமிதம் அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் இந்த பிரபஞ்சமானது, இந்த உலகமானது. அதுல என்ன மெயினா இருக்கு? பூரம்பாம் நல நீலோம்பர மகர்நாதோ ஹிமாந்து குமான் அப்படின்னு ஒரு 8 தெய்வங்களை இங்க சொல்லியிருக்காரு. இதுதான் நம்மளுடைய சிவ உபாசனையில ரொம்ப முக்கியமான ஒரு அங்க 8ஆ பாக்குறதுன்றது சைவ சித்தாந்தத்துல இருக்க மாதிரியே இவரும் சொல்லிருக்காரு. பூஹூ அப்படின்னாக்க பூமி, அம்பத்தி அப்படின்னாக்க என்ன ஜலம், அம்பத்துன்னா ஜலம். அப்புறம் அம்பத்தி அனலஹா அனல் அப்படின்னாக்க தேஜஸ் பயர்னு அர்த்தம். ஏன் அதுக்கு அனல் அப்படின்னு பேர் வந்ததுன்னா அதுக்கு அலம் புத்தியே கிடையாது. நீங்க எவ்வளவு பேப்பர் கொடுத்தாலும் அது மாட்டேன்னு வேண்டான்னு சொல்ல சித்தியே ஆகாது. அதுக்கு நீங்க போட 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 பொருள் நீங்க இந்தனம் கொடுக்க கொடுக்க அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுக்கு அலம் புத்தியே கிடைக்காததுனால அதுக்கு பேர் அனல் அப்படின்னு பேர் வச்சு. அனலம் தமிழ்ல கூட அனல்னாக்க அந்த அனலம். அதுக்கப்புறம் அனிலம், ஒரு இடத்துல நிக்காம போறது எது? வாயு. அதுக்குன்னு ஒரு நிலையான இடம் இல்லை, அதனால வாயு போயிட்டே இருக்கிறது வாயு. பூஹு, அம்பாந்தி, அனலம், அனிலம். அப்புறம் அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், ஆகாசம். அப்புறம் அகர்நாதா, அஹா அஹா அப்படின்னாக்க நாள் தேவராத்திரம். ராத்திரினா அகோராத்திரம் அப்படின்னு சொல்றோம். ராத்திரினா இந்த டெய்லி தேவம் பண்றவர் யாரு? சூரியன் வந்தாதான் அவர் தான் தினமணி, அவர் தான் தினத்தை பண்ணுகிறவர், தினகரன் அவர் தான் சூரியன், அவர் தான் அகர்நாதா. இந்த டேக்கு நாதன் யாரு? நைட்டுக்கு நாதன் இவர் சந்திரன், டேக்கு இவர் சூரியன். அகர்நாதகான சூரியன். பூமி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், சூரியன், ஹிமாம்சு. ஹிமாம்சுனாக்க குளுமையா இருந்து கொண்டிருக்கிறாங்க. எப்போதும் எல்லாருக்கும் ராத்திரி ஆச்சுன்னாக்க குளுமையை தந்து கொண்டே இருக்கிறவர், அதனால ஹிமாம்சுன்னு பேரு. அவர் சந்திரன், ராத்திரி தேவதையா இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஹிமாம்சு. அப்புறம் குமான், எஜமானன். இந்த பூஜையை பண்ணி கொடுக்கிற எஜமானன். இது எல்லாமே 8 பூர்த்தி அஷ்டகம் ஆவாது. ஒரே ஒரு சரீரம் தான் இந்த 8ஆவும் பரிணமிக்கிறது. விபாதி அப்படின்னாக்க விளங்குகிறது. 8 சரீரமாக விளங்குறது. என்ன அர்த்தம்? இந்த உலகம் முழுக்க அந்த பரபிரம்மா தான், அவர் தான் இந்த சிவன் தான். எப்படி யாரு? பூமியாகவும், ஜலமாகவும், தேஜஸாகவும், வாயுவாகவும், ஆகாசமாகவும், சூரியனாகவும், சந்திரனாகவும், எஜமானனாகவும் இந்த 8 பூர்த்தி அஷ்டகம் அப்படின்னு. அதனாலதான் இந்த பூர்த்தி அஷ்டகம். இந்த அஷ்டமூர்த்தியாக யார் இருந்த ஆபாதி கோணிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன? இதெல்லாம் கல்பிதம். இருக்கிறது ஒரு பிரம்மன் தான், அவர் அப்படி இருக்காரு. நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் நாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இல்ல, நானும் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய அஷ்டமூர்த்தியில ஒருத்தனாதான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன். அதனால இப்படி இது எப்படி தெரியும்னா, விமர்சதான் நல்லா விமர்சனம் பண்ணணும்னாக்க நல்லா விசாரிச்சீர்களா? வேதாந்தம்ன்ற இந்த திவ்ய சக்தியோட அவர் திவ்யம் ததாமிசே சக்திஹூனாரு. திவ்ய சக்தி சொன்னாக்கா அவன் ஒண்ணு நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு கண்ணு ஒண்ணு கொடுக்கல அவருக்கு. வேதாந்தன் மூலமாக பார்க்கணும்ன்ற அர்த்தம். அதுதான் திவ்ய சக்தி. இந்த திவ்ய சக்தி மூலமாக நீங்க உண்மையை ஆராய்ஞ்சீங்கன்னா, எஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ, இந்த பரம்பொருளை இந்த வியாபகமா இருக்கக்கூட பரம்பொருளை தவிர அந்நிய சிஞ்சன வித்தியது வேற ஏதாவது இருக்கான்னு இருக்கிறது இந்த பரபிரம்மாவை தவிர எதுவுமே இல்லையே அப்படின்னு இதே விஷயத்த ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஸ்வோ ஸ்வயம் இந்திர ஸ்வயம் சிவ ஸ்வயம் விஸ்வம் இதம் சர்வம் ஸ்வஸ்மாத் அன்யன்ன வித்யதே ஸ்வஸ்மாத் அன்யதே ந வித்யதே யஸ்மாத் பரஸ்மாத் விபோகன். அதை அப்படியே இவர் போட்டார். அன்யதே ந கிஞ்சன வித்யதேன்னு ஆச்சாரியர் சொல்லிவிட்டார். இது எதுவுமே இல்லையே, இருக்கிறது தட்சிணாமூர்த்தியை தவிர வேற எதுவுமே இல்லையே, அவர்தான பிரம்மா, பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொன்னாரு. அது முதல்ல இல்ல, இந்த தைத்திரிய உபநிஷத்துல இவன் ஒவ்வொரு கோஷமா போய் கேட்டான், அன்னமயம்னா என்ன, போய் தபஸ் பண்ணிட்டு வா அப்படின்னா. தபஸ் பண்ணிட்டு வந்தவொடனே அன்னமயம் பிரம்மமா தெரியல எனக்கு, பிராணமயம் அவன் வந்தான். திருப்பி போய் தபஸ் பண்ணு போதாது அப்படின்னாரு. திருப்பி போய போனா மனசுதான் பிரம்மம் அப்படின்னு திருப்பி வந்தான். மனசனாலதான் எல்லாமே இமானி கூட்டாணி ஜாயந்தே மனசாலேயே ஜீவந்தி, அதனால மனசுலயே தான் இது எல்லாமே போறது, அதனால மனசுதான் பிரம்மா அப்படின்னு சொன்னான். இல்ல இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணுனாரு. அப்புறம் திருப்பி போனான். இல்ல புத்தி தான் காரணம் அப்படின்னு புத்தி தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஆனந்தம் தான் காரணம்னா. அதுக்கப்புறம் இல்ல இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அந்த 5 கோஷத்துல 5வது கோஷத்து வரைக்கும் வந்திருக்க, நீ 5வது கோஷத்திலேயே தாண்டணும்ன்ற அபிப்பிராயத்துல அவன் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அவன் தபஸ் பண்ண போனவன் எனக்கு திருப்பி வரவே இல்லை. அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ
அப்படின்னு அந்த சாமகாயனத்தை பார்த்துட்டு போய் நான் தான் அண்ணன் நினைச்சான். சீச்சி நான் என்ன இல்ல, நான் தான் எல்லாத்தையும் சாப்பிடுறவன் அண்ணாதன் அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னாக்க அப்புறம் ஹா ஊஹான்னு சொல்லிட்டு அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்யா அப்படின்னு நினைச்சான். நான் தான் எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி பிறந்தவன, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு கடைசியா அவனுக்கு ஞான வரத்துக்கு ஒரு கணம் முன்னாடி அவனுக்கு இந்த அறிவு தான் வந்து அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் இருந்துட்டு இருக்கேனா, இவர்கள்லாம் எனக்கு அப்புறம் வந்தவன இது தெரியாது, நான் ஏதோ இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு அகமஸ்மி பிரதமஜாருதா அப்படின்னா இந்த உலகத்திற்கு முன்னாடி பிரதமஜா இந்த அழகான உதா அத்தியாக இந்த உலகத்துக்கெல்லாம் முன்னாடி நான் தான் இருந்திருக்கேன். பூர்வம் தேவேபியோ அமிர்தமான தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி நான் தான் இருந்தேனா அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கு ஞானத்தை அடைஞ்சிட்டான், வரவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில வந்த காரணம் அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக சந்திரசேகரன் பார்த்து ரொம்ப அழகா இது எழுதி அவர் கரெக்டா அகமஸ்மி பிரதமஜா ருதாஸ்ய அப்படின்னு அந்த இதையை கோட் பண்ணிருக்காரு. அவர் தான் போட்டு அந்த நிலைக்கு இவன் போகிறான் அப்படின்னு. ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திர ஸ்வயம் சிவா ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் தஸ்மாத் அன்யன் ந வித்யதே அப்படின்னு சொல்லி சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா சய ஏவம் பிதே அப்படின்னு அதே உபநிஷத்துல இவன் வந்து ஆதித்யன்னு எதை பாக்குறானோ அதுவும் இவனும் ஒண்ணுதான். அசௌ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகம் அஸ்மி அப்படின்னு தினம் தினம் இந்த உபாசனையை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த சூரியன் ஏதோ தேவதையா அவனுக்கு சொல்லி கொடுத்த காயத்ரியா, அதுக்கப்புறம் எப்படி சொல்லி கொடுத்தான்னாக்க 3 பாதமாக இருக்கக்கூடிய காயத்ரியா சொல்லி கொடுத்தோம். தத்தவிதர்வரேண்யம் வர்கோதேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த புத்தியை தூண்டக்கூடியதா இருக்கக்கூடிய சூரியனுடைய உபாசனைன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த சூரியன் வேற இல்ல நீ வேற இல்ல ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்து அதையே பின்னாடி போய் தத்தவிதர்வரேண்யம்ன்றது தற்பத வாக்கியார்த்தம், யோயோன பிரச்சோதயான்றது 9 வாக்கியார்த்தம், அப்புறம் நடுவுல இருக்கக்கூடியது அதிபத வியாக்கியானம் சவிதர்வரேண்யம் வர்கோதேவஸ்ய தீமஹி அப்படின்றது அதிபதத்தினுடைய வியாக்கியானம். இப்படி தத்துவமசீன்ற பதத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பாதம் இருக்கு அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்றது. நம்ம எல்லாருக்கும் அப்பா சொல்லி கொடுக்கறது 3 பாதம் தான். எல்லா காயத்ரி மந்திரம்னா திரிபதா காயத்ரியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிருகதாரண்ய உபநிஷத்துல பரோரஜசாவதோம் அப்படின்னு இதுக்கு ஒரு 4வது பாதம் இருக்கு. அந்த ஸ்ரீவித்யா பദ്ധதியில தீட்சை ஆனாக்கா அந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்பா. அதை கொடுத்தான்னாக்கா இது என்ன 4 காயத்ரியா ஆயிடுச்சுனாக்கா 3 நிலைகள் தத்து கோமசி வந்ததான துரியமான ஒரு நிலையை அவன் அடைகிறான். பரோரஜத சாவதோம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதோட சேர்ந்துதான் அந்த காயத்ரியினுடைய பூர்ணம். அது வரைக்கும் வேதாந்தத்துக்கு வர வரைக்கும் இந்த காயத்ரியை தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்பிரதாயத்துல அப்படிதான் இருக்கு. அது பிருகதாரண்ய உபநிஷத்துல இந்த 4வது பாதமான காயத்ரியும் அங்க சொல்லியிருக்கு. அந்த அதுதான் பூர்ணமான ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திரஹா ஸ்வயம் சிவஹான்ற ஒரு நிலை அப்போதுதான் அவனுக்கு வருது. தேவதா பாவத்தையும் தாண்டக்கூடியதான ஒரு நிலையை அவன் நினைக்கிறான். ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் சுஸ்மாத் அந்யன் ந கிஞ்சன. அது மாத்திரம் இல்ல, நான் அது தெரிஞ்சதா உடல, அதை தவிர வேற உலகம்ன்றது இதுவே இல்ல அப்படின்னா அந்த ஞானி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்வயம் ஜாபி பகிஸ்வயம் ச ஸ்வயம் புரஸ்தாத் ஸ்வயமேவ பச்சாத் ஸ்வயம் நிஷவாச்யாம் ஸ்வயம் உதருணீச்யாம் ததோ பரிச்சாத் ஸ்வயமத்யதஸ்தாத் அப்படின்னு எல்லா திசைகள் எவ்வளவு இருக்கு நமக்கு முன்னாடி. பிராச்சின்னு ஒரு திசை, உதீச்சின்னு ஒரு திசை, பிரதீச்சின்னு ஒரு திசை, தட்சிணம்னு ஒரு திசை, அதஹா நக கீழே மேல, பிரம்ம புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்ம உத்தராத் பிரம்ம தட்சிணதா பிரம்ம அதஹா பிரம்ம உபரி அப்படின்னா வேதாந்தங்கள்லாம் சொல்லக்கூடியது. அது உள்ள அங்கு இங்கு என்னாதபடி எங்கும் நீக்கமான நிறைவேறுவா இருக்கக்கூடியது உங்களுடைய ஆத்மாதான். அந்தர்பகிச்ச தர்மம் யாஸ்யநாராயணஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை மனசுல வச்சுட்டு இப்ப சொல்றாரு. அந்தஹா ஸ்வயம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறது யாரு? நான் தான் இருக்கேன். பகிஷ்ட வெளியில இருக்கிறதும் நான் தான். பிரம்மத்தை தவிர என்ன இருக்கு வெளியிலயும்? நம்ம இதுல தர்ப்பணங்கள்லாம் பண்ணும்போது கூட வெளியிலையும் உள்ளையும், அந்தரகானாக்க உள்ள, பகிஷினா வெளியில, இப்படி 2 பக்கமும் உள்ளையும் அகத்திலே இருக்கிறதும் ஸ்வயம், பகிஷ்டாபி ஸ்வயம் வெளியிலேயே இருக்கிறதா. சரி அப்படின்னா முன்னாடி இருக்கிறதும் நானே தான். ஸ்வயம் புரஸ்தாத் ஸ்வயமேவ பச்சாத் பின்னாடி மேற்குல இருக்கிறது பின்னாடின்னு ஒரு அர்த்தம், மேற்குன்னு ஒரு அர்த்தம். பின்னாடி இருக்கிறது அதுவும் நான் தான். ஸ்வயம் அவாச்சியாம் தட்சிண திசை, அவாச்சியாம்னா தெற்கு,
தெற்கு திசையில இருக்கிறது நான் தான். உதீஷ்யாம் வடக்கு திசையில இருக்கிறது நான் தான். ததா ஸ்வயம் உபரிஷ்டாத் மேலையும் நான் தான். அதஸ்தாத் கீழே நான் தான். கீழே 10 குவார்டர்ஸ் இருக்கு. நம்மளுடைய திசைகள் 10 இருக்கு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு 4 இருக்கு. தென்மேற்கு, வடகிழக்குன்னு அது ஒரு 4 இருக்கு. 8 கீழே மேலன்னு இருக்கு. மொத்தமா இது சேர்த்த திக்குகள் 10 திக்கு தான். தச திக்பாலர்கள் தான் இருக்காங்க. அந்த தச திக்பாலர்கள் தான் நம்ம புரியறதுக்காக சொன்னதை தவிர உண்மையிலேயே ரச திக்பாலர்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறவர் யாரு? அந்த பரபிரம்மன் தான். அது யாரு? அது நீ. அப்படி அந்த ஸ்வயம் அந்தஹா ஸ்வயம் அவரேதான் உள்ளத்து உள்ளேயும் இருக்கிறார். அபி பஜிஸ்வயம் வெளியில இருக்காரு அவரும். அபி வெளியில இருக்கிறவரும் அவர் தான். ஸ்வயம் புரஸ்தாத் அவர் தான் கிழக்குல இருக்கார். கிழக்குன்னு சொன்னா முன்னாடின்னு சொல்லலாம். புரஸ்தாத்னாக்க முன்னாடி அப்படின்னா முன்னாடின்னா கிழக்குன்ற அர்த்தம். இன்னும் முன்னாடி கிழக்குலயும் அவர் தான். ஸ்வயமேவ பச்சாத் அவர் தான் மேற்கிலையும் இருக்கார். ஸ்வயமிகி அவாச்சியாம் அவர் தான் தெற்கு திசையில இருக்கார். அவாச்சி திசைனாக்கா அவாச்சினாக்க தட்சிண திசையில அவர் தான் இருக்கார். இந்த பக்கமும் அவர் தான் இருக்கார். ஸ்வயமபி உதீச்சாம் இந்த பக்கத்துல மேற்கிலேயே இருக்கவர் அவர் தான். சதா ஸ்வயம் உபரிஷ்டாத் மேல இருக்கக்கூடியது நான் தான். கீழே இருக்கக்கூடியது அதஸ்தாத் கீழே இருக்கிறது நான் தான். அப்படின்னு இந்த பிரம்ம புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் அப்படின்னு முண்டகோபனிஷத்துடைய வாக்கியத்தை அப்படியே போட்டார். ஸ்வயம்னு அந்த பிரம்மத்துக்கு முதல்ல ஸ்வயம்னு மாத்தி போட்டாருங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள்ல இத புரிய வைக்கணும். வேவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஓஷன் ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஓஷனும் வாட்டர் தான், வேவும் வாட்டர் தான். வாட்டர் இல்லாத வேவ் இருக்கா? வாட்டர் இல்லாத ஓஷன் இருக்கா? எதுக்காக பின்ன வேவு ஓஷன் தான் சொல்றீங்க? அப்படின்னா இருக்கிறது ஒரு வாட்டர் தான். நம்ம இப்படி எல்லாம் பாக்குறோம், வேணாம் நொர வாட்டர்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே தவிர இருக்கிறது பூர்ணமான வாட்டர் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இதுல இந்த பேதங்கள்லாம் என்ன ஏதோ விவகாரத்துக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர கண்ணு காது மூக்கு நான்னு இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது ஒண்ணுதான், ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப வராரு. தரங்க பேன பிரம உத்புதாதி சர்வம் இதெல்லாம் கடல்ல இருக்கக்கூடிய அந்த இது அலைகள், நொர, சுழல், குழி அப்படின்னா நம்ம வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் அங்க என்ன வசதியாக என்ன வாஸ்தவமா பார்க்க வேண்டியது தண்ணி அங்க, அதுதான் சொல்லணும். அதுக்கு இவ்வளவு பந்தாவா பேர்லாம் கொடுத்துட்டு இருக்க. தரங்கம், வேணம், பிரம உத்புதாதி சர்வம் ஸ்வரூபேன ஜலே யதா ததா எப்படி இருக்கோ அதே மாதிரிதான். சிதேவ தேகாதி அகம் அந்தம் ஏதது சர்வம் சிதே சிதைவ ஏகரசம் விசுத்தம். எல்லாம் ஒரே ரசமான பரமாத்மா தான் நம்ம உள்ள இருக்காரு. ஆனா நம்ம நான் ஆணு பெண்ணு, இந்த கோத்திரம் அந்த கோத்திரம், இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அநேக கல்பனம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறது எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிஷ்டானமா இருக்கக்கூடியவர் யாரு? பிரம்மன் தான். எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு. ஆனாலும் எப்படி அந்த புரியற மாதிரி சொல்லுங்க சார்னாக்கா, எப்படி ஒரே வாட்டர் தான் இருக்கு, உண்மையானது என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணிக்கே எவ்வளவு பேர் பாருங்க. தரங்கம், தண்ணி இல்லாம தரங்கம் இருக்குமா? தரங்கத்தினுடைய உண்மையான சொரூபம் என்ன? வாட்டர், அலைக்கு. அவ ஃபேனானா நொர, அந்த நொரை ஏது இருக்கும்? தண்ணி தானே அந்த நொரை மாதிரி காமிச்சிருக்கு. நொரை இல்லாம தண்ணி இல்லாம அந்த நொரை இல்லையே. அப்புறம் பிரமம், சுழல், அங்க சுழல் சார் அங்க போகாத, அங்க சுழல்னா அங்கேயும் தண்ணி தான் இருக்கு, சுழல் அப்படின்னு சொன்னோம். புத்புதம், குமிழ் சார், குமிழ் அப்படி குளக்குன்னு பபுள் வருது சார், அந்த பபுளும் என்ன எடுத்து பார்த்தா அதுவும் வாட்டர் தான். இப்படி எல்லாமே சர்வம் சொரூபேன ஜலமே, எல்லாம் உண்மையான சொரூபம் என்ன பண்ணா ஜலம்தான். யதா அது எப்படி புரிஞ்சுட்டீங்களோ ததா அது புரியறதுல ஒண்ணு கஷ்டம் இல்லை சார், புரிஞ்சிட்டு. ஆனா இதுதான் அது புரிஞ்சிருச்சுன்னா அதை ஒத்துட்டீங்கன்னா இதை ஒத்துட்டாங்க, இல்லைன்னா உங்களை விடுறதா இல்ல. திருப்பியும் 4 தடவை இதே ஸ்லோகத்தை பின்னாடி 555 நீங்க கையை தூக்கி ஒத்துட்டா நான் பிரம்மன் என்ன விட்டா போதுக்கு வரைக்கும் கூட மாட்டாரா? சர்வம் இது எல்லாம் எப்படின்னா தேகாதி அந்த தேகத்துல ஆரம்பிச்சு அகங்காரம் வரையும் உள்ளக்கூடிய இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அப்படின்னா பிராணமய கோஷம், கோஷம், அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் பரியந்தம் ஏத சர்வம் இது எல்லாமே சிதேவ கேவல ஜென்மாத்திர சைத்தன்யமேவ, அதுதான் ஆத்மா. அது எப்படி இருக்குன்னா இது எதுனாலையும் அதுக்கு ஒரு உங்களுடைய இந்த உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்னால அது ஒருபோது எந்த பாதமும் அதுக்கு ஏற்படாது. ஏன்னா அவர் எப்படி இருக்காரு? பரிசுத்தமா இருக்காரு. இந்த ராகம் துவேஷம், இந்த நல்லது கெட்டது இதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம் இதுக்கெல்லாம் தாண்டினவராக சுத்தமாக உள்ள இருக்காரு. அவர் ஏகரசம்
ஒரே ரசமாக இருக்கார். எப்படி இருக்காரு? சைத்தன்ய ஸ்வரூபமாகவே சிதேவ ரசமா இருக்காரு. அவர் சைத்தன்ய ஸ்வரூபமாக ஞான ஞேய பேதங்கள் இல்லாம அந்த நெட்டி அறிவு கட்டியாகவே பிரஜானம் பிரம்மா அப்படின்னு ஐத்திரேய உபநிஷத்துல சொன்னதால சிதேவ அறிவுமயமாகவே அந்த ஆன்மாவாகவே அவர் இருக்கார் அப்படின்னு ஆத்மாவுடைய லட்சணங்களை அழகா இன்னைக்கு பார்த்தோம். இந்த முதல்ல இந்த ஜீவபாவத்தை துர்பலீகரணம் பண்ணணும், பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ணணும்னு சொன்னாரு. விசுத்தமான இந்த அந்த கரணத்தை இந்த சாட்சியில கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க சனைகி முள்ள இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இதெல்லாம் அஜ்ஞான கல்பிதம். இது இந்த அஜ்ஞான கல்பிதத்துல நீங்க வெளியே வரணும்னா ஞானத்தான் வர முடியும். ஞானமா இருக்கணும்னாக்கா இது மகாகாசம் என்று அதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மகாகாசத்தை பத்தி சொல்லும்போது ஆகாசம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொன்னார்? கடம், கலசம், குசூலம், சூச்சி, முக்கியம் இதெல்லாம் ஆகாசத்தினுடைய பேதங்கள் இருந்தாலும் வசதாக இருக்கிறது ஒரு மகாகாசம் தான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் உலகத்துல நீங்க காணக்கூடிய பொருட்கள் பிரம்மத்துல இருந்து ஆரம்பிச்சு பாக்டீரியா வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் பிரம்மன் தான். அந்த பிரம்மத்தெல்லாம் எங்க இருக்குன்னா உங்களுடைய ஆத்மாலதான் இருக்கு அப்படின்னா இது எப்படி அதுல கொண்டு வந்து சேர்க்கணும்னா நீங்க வெளியில பாக்குற பொருள்கள்லாம் நீங்க எதெல்லாம் வெளியில நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எப்படி அந்த சர்ப்பமானது ரஜுல இருந்து வெளியில உண்டாச்சோ, சர்ப்பத்தை அந்த ரஜுனாலதான் அதுக்கு ஒரு ஜீவிதம் வந்தது. அதுக்கப்புறம் ஞானம் வந்தோடனே சர்ப்பத்தை அந்த ரஜுலயே போய் அது உடைக்கிட்டோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே அந்த பிரம்மத்திலேருந்து உண்டானது. பிரம்மத்தினாலதான் இப்ப ஜீவிச்சிட்டு இருக்கு, அந்த பிரம்மத்திலேயே போறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த சுயம் பிரம்மா, சுயம் விஷ்ணு, சுயம் அதுக்கு அடுத்தது எல்லா திசைகளும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பேனம் என்ன, புத்புதம் என்ன, இது எல்லாம் ஒரே வாட்டர் தான் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் இருக்கிறது, ஒரே சித்து தான். இது வந்து விபின்னமான தேகமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இது விபின்னமான பொருளா பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர எல்லாமே சாந்த ஆகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேசன் இருக்கிறது விஸ்வத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த பரபிரம்மா தான். அததான் யோகிகள் எல்லாம் பாக்குறாங்க. அதையும் தான் அவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்லி இதை முடிச்சாரு. இதனுடைய அடுத்த பாகத்தை அடுத்த திகழ்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.